ஹாய் செல்லம் வணக்கம். எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டில் ஃபோர்த் சம்ஸை பார்க்குறோம் சாமி. ஒருங்கமை கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமை உடையதா, ஒருங்கமை உடையதாகி தீர்வுகளை கேட்குறாங்க. ஒருங்கமை உடையதாக இருந்தால் மட்டும்தான் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அணியினுடைய தரத்தை கண்டுபிடிக்கணும். அணி எப்படி உருவாக்கணும்? XYZ ஒரு ரோ, XYZ அடுத்த ரோ, XYZ அடுத்த ரோ போகிறோம். ஈக்குவல் இருக்கிறத பி என்ற அணியை நம்ம எழுதிக்கும். ஏற்கனவே தெரிஞ்சு தான் எழுதிக்கலாமா? அணியினுடைய தரம் கண்டுபிடிக்கணும். ஏ என்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட ஏபி என்ற அணியின் தரமும் சமமாக இருந்தால் மட்டும்தான் ஒருங்கமை உடையது. அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஸோ XYZ ஈக்குவல் இருக்கா, ஒரு ஒய் ஒரு இசட். இங்கே எதனா சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம் சாமி. மூணாவது வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணு, 2 3 6, 2 3 6 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும். ஓகே, இங்கே பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடு 2 2 4, 1 2 1 2 2 2 4. அப்போ இந்த சமன்பாடு 2 × x மைனஸ் 1y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 2. இந்த சமன்பாடு 2 × x மைனஸ் 1y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 2. இந்த சமன்பாடு அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, ஒன்று தான் இருக்கிறது. இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை அணி வடிவில் எழுதிக்கலாம் சாமி. +2 -1 +1 ஒரு இது போட்டுக்கலாம் 2. நான் விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதிட்டு இதனுடைய அணி தரும், அப்புறம் விரிவுபடுத்த அணி தரும். 1லேருந்தே 2 கண்டுபிடிச்சிக்கலாம். +2 -1 +1 ஈக்குவல் டு 2. +2 -1 +1 ஈக்குவல் டு 2. செமையாக இருக்குதா? எல்லாமே ஒன்றா வந்துக்குதா? கலக்கும் போங்க. சரி, போட்டுக்கலாமா சாமி? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுமே சேமாக தான் வந்திருக்கு. நமக்கு இந்த மூலை விடுத்திருக்கக்கூடிய உறுப்புகள் 0 ஆகணும். ஸோ கம்பேர் பண்ணணும். R1 கூட கம்பேர் பண்ணும்போது 2லேருந்து 2 கழிச்சாவே 0 ஆகிடும், இந்த 2லேருந்து 2 கழிச்சாவே 0 ஆகிடும். அதனால் R2வை எப்படி எழுதலாம்? R2லேருந்து R1 கழிக்கிறோம். R3 என்ன பண்ணுறோம்? R1 கூட தான் செய்யணும். R3லேருந்து R1 கழிக்கிறோம். R1 எதுவுமே பண்ணலை வச்சுக்கலாம். 2 -1 +1 2. 2லேருந்து 2 கழிச்சா 0. கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாமி குறியை மாற்றணும். -1 குறியை மாற்றினா +1 0. +1 கழிக்கணும், -1 0. 2 - 2 0. இதே தானே வரும். 0 0 0 0. இதுதான் ஏ, இது ஏபி. இப்போ எனக்கு ஏ என்ற அணியின் தரம் திஸ் இம்ப்ளாய்ஸ் ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏனா சாமி அணியின் தரம். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இங்கே பாரு சாமி, இது மட்டும்தான் 2 நிறை முழுக்க 0 ஆகிடுச்சு. அப்போ ரெண்டுமே விட்டுடணும், 1 தான் இருக்குது. அணியின் தரம் 1. ஓகே, இதுவும் பாருங்கள், இது ஃபுல்லாக எடுத்தோம்னா இது ஃபுல்லாக 0, இது ஃபுல்லாக 0. அப்போது ரோ ஆஃப் சமமாக தானே வருது. ரோ ஆஃப் ஏபியினுடைய தரமும்னா சாமி 1. ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா தேர்ஃபோர் இது ரெண்டும் சமமாச்சுன்னா சாமி கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவு உடையது. சரி, அதனால் என்ன பண்ண முடியும்? தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த தீர்வுலே பாருங்கள், இது ஃபுல்லாக யார் சாமி? இது எக்ஸினுடைய கீழ்வா, ஒய்னுடைய கீழ், இசட்னுடைய கீழ். இதில் கரெக்டாக ஆனது பாருங்கள். கடைசி சமன்பாட்டில் எக்ஸனுடைய கீழ் 0, ஒய்னுடைய கீழ் 0, இசனுடைய கீழ் 0 ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, இதுவும் ஒன்றுமே இல்லை. மீதி இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது. இந்த சமன்பாடு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த சமன்பாடு மட்டும்தான் வைக்க முடியும். அப்போ ஒரே ஒன்று தான் வருது அப்படின்னு சொன்னால் இந்த வெளிப்படையான தீர்வு எத்தனை தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ வெளிப்படையான தீர்வு 1. இன்னொரு வெளிப்பாடற்ற தீர்வு எத்தனை வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அந்த வெளிப்பாடற்ற தீர்வு எத்தனை? எக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த இது ஃபுல்லாக நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இது ஃபுல்லாக இசட்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். ஸோ இதுக்கு இந்த இசட்டுக்கு பதிலாக வேறு ஒரு மாதிரி எடுக்கிறோம், ஒய்க்கு பதிலாக வேறு ஒரு மாதிரி எடுக்கணும். ஒருங்கமை உடையது. இந்த ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1. திஸ் இம்ப்ளாய்ஸ் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பில் தொகுப்பிற்கு ஒரே ஒருங்க ஒன்றுச்சுன்னா ஒரே ஒரு வெளிப்படையான தீர்வு மட்டுமே உள்ளது. அப்போ மீதி 2 என்னவாகும் சாமி?
0 ஈக்குவல் டு 0, இந்த 0 0 ஈக்குவல் டு 0ன்னு வருது. அதனால் 2க்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்குது. அந்த எண்ணற்ற தீர்வுகள் தான் நான் சொல்லணும். 10th படிச்சோன்னா 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் எண்ணற்ற தீர்வுகள் இருக்குது. ஆனால் ஒரு வெளிப்படையான தீர்வு இருக்குது. ஒன்று வெளிப்படையான தீர்வு ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. மற்ற 2த்துக்கும் எண்ணற்ற தீர்வுகள் இருக்குது. அது எண்ணற்ற தீர்வுகள்னு சொல்லிட்டு நம்ம எதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 0 ஈக்குவல் டு 0 அந்த இதுவில் நான் இந்த வரிசை நான் எடுக்கிறேன். Z ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். சாரி, Z ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி. இசட்டுக்கு நான் வேற ஒரு மாதிரியே எடுக்கிறேன். நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தேர்ஃபோர் வேணாம். அது ஒன்று மட்டும் வந்துச்சுன்னா சாமி அது ஃபேமிலி, அது 1 பேராமீட்டர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணற்ற தீர்வுகளுடையது 10th படிச்சிங்களா சாமி 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். நான் போன கணக்கில் கூட உங்களுக்கு 2வது கணக்கில் கூட சொன்னேன், எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். இது 0 ஈக்குவல் டு 0 1 வந்தால் பரவாயில்ல. ஆனால் நமக்கு இன்னொன்று 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. அதனால் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் தொகுப்பானது ஒரே ஒரு வெளிப்படையான தீர்வு மற்றும் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். மேலும் இப்போ 1 இருந்துச்சுன்னா சாமி, இப்போ ஒரே ஒரு இதுவு 0 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஒரு சாராமாரி குடும்பம், அது பேர் சாராமாரி குடும்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 1 மட்டும் 0 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஒரு சாராமாரி குடும்பம். இப்போ 2 இது இல்லை, இந்த ரோ ஃபுல்லாகவும் நமக்கு 0, இந்த ரோ ஃபுல்லாகவும் 0 வந்துச்சுன்னா இரு சாராமாரி குடும்பங்களாக இருக்கும். அது சாராமாரி குடும்பம்னா பேராமீட்டர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஓகே சாமி. அப்போது எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும். அந்த எண்ணற்ற தீர்வுகள் தான் எப்படி இருக்குது சாமி? சாராமாரி குடும்பமாக இருக்கும். இத்தீர்வுகள் அந்த எண்ணற்ற தீர்வுகள் எத்தனை சாராமாரி குடும்பம் சாமி? இரு சாராமாரி குடும்பமாக இருக்கும். இப்போ அந்த 2 0 ஈக்குவல் டு 0 வந்துச்சு இல்லையா, அதில் நான் Z ஈக்குவல் டு நான் எடுத்துக்கிறேன். லெட் Z ஈக்குவல் டு S, Y ஈக்குவல் டு Y Z தான் எனக்கு 0 வந்திருக்கு, Tன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு நம்ம எப்படி அமைக்கணும் பாருங்கப்பா. ஃபஸ்ட்டு சமன்பாடு 2x மைனஸ் 1y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 2. 2x மைனஸ் 1y ப்ளஸ் 2x மைனஸ் 1y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 2. இப்போது 2x மைனஸ் 1yக்கு பதிலாக t போட்டுக்கிறேன், ப்ளஸ் 1zக்கு பதிலாக s போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 2. எப்போ இதை 5 நினச்சிக்காதீங்க சாமி, s. இப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை, அதனால் தேவையில்லாத அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2 × x இங்கே வச்சுக்கிறேன். மைனஸ் t அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் t, ப்ளஸ் எஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எஸ். அப்போ என்ன வரும்? 2 ப்ளஸ் t மைனஸ் எஸ். என்ன எக்ஸினுடைய வேல்யூ தான் தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பெருக்கலாக இருக்கிற 2 தான் பக்கம் வச்சுன்னா வகுத்துலாம் மாறும். ஸோ 1/2 இன்ட்டு முன்னாடி போடும் 1, இது கூட பெருக்கினாலும் 1 தானே கிடைக்கும். ஸோ 1/2 ஃபுல்லாக போட்டு பை 2 போகிறத விட 1/2 தனியாக போட்டுட்டு இதை அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே சாமி, இதுதான் தீர்வு. ஸோ நமக்கு எக்ஸ் தெரிஞ்சிச்சு, ஒய் எடுத்து எழுதலாமா? தீர்வுகள், தேர்ஃபோர் தீர்வுகள். எக்ஸனுடைய தீர்வு எழுதிட்டோம். தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2 ப்ளஸ் டி மைனஸ் எஸ், கமா ஒய்க்கு டீன்னு எடுத்துக்கிறேன், இசட்டுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கன இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். நான் சம்டைம்ஸ் வந்து கன ப்ராக்கெட் தீர்வு கணம் போடும்போது ஐயோ எக்ஸ் ஈக்குவல்னு போட்டோமா தீர்வுகள் கமா போட்டு எழுதுற சமையல்லாம் எக்ஸ் ஈக்குவல் இது எழுதுங்க, ஒய் ஈக்குவல் இது, இசட் ஈக்குவல் டு இதில் எழுதுங்க. நான் உங்களுக்கு சில சமயங்களில் தீர்வு கணம் எழுத மாட்டேன், ஏன்னா கணத்தில் ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டும் தான் எழுதணும். அதுக்காகவே நான் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல்னு போட்டிருப்போம் சாமி. வேர் இங்கே பாரு சாமி, எஸ்ஸும் டி அப்படிங்கிறது எதில் வரும் சாமி? மெய்யெண்கள் வரும். எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே செல்லம், தேங்க்யூ.